CPA இது ப்ரோ சேனல், சாக்பீஸ் அகாடமி, டிசைன் யுவர் ஃபியூச்சர் அண்ட் எஜுகேஷனல் சேனல். அடுத்த PGTRB தேர்வு எழுதி ஆசிரியராகும் கனவுடன் உள்ள அனைத்து ஆசிரிய பெருமக்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த வீடியோவை ஆரம்பிக்கிறோம். இது நியூ சிலபஸ் 2025 PGTRB தமிழ் தகுதி தேர்வுக்கான வீடியோவாகும். இது மாடல் டெஸ்ட் சீரீஸாக நடத்தப்படுகிறது. இது பார்ட் நம்பர் 7. இதற்கு முன்னர் 6 வீடியோக்கள் வெளியாகியுள்ளன, 6 தேர்வுகள் நடந்துள்ளன. அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த 7வது வீடியோ. இந்த தேர்வானது முதலில் உங்களுக்கு மெட்டீரியல் அனுப்பி அதிலிருந்து வினாக்கள் எடுத்து இந்த தேர்வானது நடத்தப்படுகிறது. அதற்குரிய விடைகளை இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் எழுதி இதற்கென்று உள்ள வாட்ஸ்அப் குழுவில் பகிர்ந்தால் உங்களுக்கு விடைகளுடன் கூடிய PDF ஃபைல் உங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கே அனுப்பி வைக்கப்படும். அதற்கு நீங்கள் நமது சேனலினுடைய சந்தாதாரராக இருக்க வேண்டும். அதில் சந்தாதாரராக நீங்களும் சேர்ந்து தேர்வை எழுதி வெற்றி பெற விரும்பினால் இதில் காண்பிக்கப்படும் வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு நீங்களும் உங்களை இணைத்து கொள்ளுங்கள். இப்போ நம்ம இந்த வீடியோவினுடைய முதல் கேள்விக்கு போகிறோம். தேர்வு எழுத ஆரம்பிச்சிட்டிங்கன்னு நம்புகிறோம். இப்போ நீங்கள் ஒரு பேப்பரையும் பேனாவையும் எடுத்துக்கொண்டு இந்த வினாக்களுக்கு ABCD என்ற விடைகளை எழுதி நமது வாட்ஸ்அப் குழுவில் பகிருங்கள். இப்போ இந்த வீடியோவினுடைய முதல் கேள்வியும் தமிழ் தகுதி தேர்வினுடைய 151வது கேள்வியும் பார்க்குறோம். மா அல் என்பதன் இலக்கண குறிப்பு. மா அல் என்பதன் இலக்கண குறிப்பு. இதனுடைய ஆப்ஷன்ஸ்: ஜின்னிசை அளபெடை, சொல்லிசை அளபெடை, உரிச்சொல் தொடர், செய்யுளிசை அளபெடை. உங்களது விடையை குறித்து கொள்ளுங்கள். அடுத்த கேள்வி 152வது கேள்வி. வளை ஈ என்பதன் இலக்கண குறிப்பு. வளை ஈ என்பதன் இலக்கண குறிப்பு. இதனுடைய ஆப்ஷன்ஸ்: சொல்லிசை அளபெடை, செய்யுளிசை அளபெடை, இன்னிசை அளபெடை, வினை தொகை. 153வது கேள்வி. கொடுஞ்செலவு என்பதன் இலக்கண குறிப்பு. கொடுஞ்செலவு என்பதன் இலக்கண குறிப்பு. இதனுடைய ஆப்ஷன்ஸ்: தொழிற்பெயர், பண்பு பெயர், வினை தொகை, பண்பு தொகை. 154வது கேள்வி. முல்லைப்பாட்டு டேஷ் அடிகளை கொண்டுள்ளது. முல்லைப்பாட்டு டேஷ் அடிகளை கொண்டுள்ளது. இதனுடைய ஆப்ஷன்ஸ்: 102, 103, 104, 101. 155வது கேள்வி. 10 பாட்டில் டேஷ் என்ற நூல் குறைந்த அடிகளை கொண்ட நூலாகும். 10 பாட்டில் டேஷ் என்ற நூல் குறைந்த அடிகளை கொண்ட நூலாகும். இதனுடைய ஆப்ஷன்ஸ்: சிறுபானாற்றுப்படை, பட்டினப்பாலை, முல்லைப்பாட்டு, மலைபடுகடாம். 156வது கேள்வி. கீழ்கண்டவர்களில் டேஷ் என்பவர் முல்லைப்பாட்டிற்கு உரை எழுதியுள்ளார். கீழ்கண்டவர்களில் டேஷ் என்பவர் முல்லைப்பாட்டிற்கு உரை எழுதியுள்ளார். இதனுடைய ஆப்ஷன்ஸ்: நப்பூதனார், மறைமலையடிகள், இளம்பூரணர், மணக்குடவர். 157வது கேள்வி. கீழ்கண்டவற்றில் முல்லை நிலத்திற்குரிய மரங்களில் ஒன்று டேஷ். கீழ்கண்டவற்றில் முல்லை நிலத்திற்குரிய மரங்களில் ஒன்று டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ்: காஞ்சி மரம், ஆற்று மருது, திமிசு, குருந்தம். 158வது கேள்வி. முல்லை நிலத்திற்குரிய உரிப்பொருள் டேஷ். முல்லை நிலத்திற்குரிய உரிப்பொருள் டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ்: ஊடல், காத்திருத்தல், கூடி மகிழ்தல், இரங்கல். 159வது கேள்வி. முல்லை நிலத்தின் பெரும் பொழுது டேஷ். முல்லை நிலத்தின் பெரும் பொழுது டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ்: கோடைக்காலம், குளிர்காலம், கார்காலம், இலையுதிர் காலம். 160வது கேள்விக்கு வந்தாச்சு. விரிச்சு என்பதன் பொருள் டேஷ். விரிச்சு என்பதன் பொருள் டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ்: நற்சொல், கனவு,
பொய்யுரை, நீதி. 161வது கேள்வி. கோவலர் என்பதன் பொருள் டேஷ். கோவலர் என்பதன் பொருள் டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் பரதவர், எயினர், உழவர், இடையர். 162வது கேள்விக்கு வந்திருக்கோம். கைத்தொழுது என்பதன் இலக்கண குறிப்பு. கைத்தொழுது என்பதன் இலக்கண குறிப்பு. இதனுடைய ஆப்ஷன்ஸ் 4ஆம் வேற்றுமை தொகை, 3ஆம் வேற்றுமை தொகை, 2ஆம் வேற்றுமை தொகை, பெயரெச்சம். 163வது கேள்வி. தடக்கை என்பதன் இலக்கண குறிப்பு. தடக்கை என்பதன் இலக்கண குறிப்பு. இதனுடைய ஆப்ஷன்ஸ் வினைத்தொகை, 6ஆம் வேற்றுமை, 3ஆம் வேற்றுமை, உரிச்சொல் தொடர். 164வது கேள்வி. பொறித்த என்பதன் பகுபத உறுப்புகள். பொறித்த என்பதன் பகுபத உறுப்புகள். இதனுடைய ஆப்ஷன்ஸ் பொறி ப்ளஸ் இத் ப்ளஸ் இத் ப்ளஸ் ஆ. அடுத்து பொறி ப்ளஸ் இத் ப்ளஸ் ஆ. அடுத்து பொறித்து ப்ளஸ் இத்து ப்ளஸ் ஆ. அடுத்து பொறித்து ப்ளஸ் இத்து ப்ளஸ் இத்து ப்ளஸ் ஆ. உங்களது விடை எது? 165வது கேள்வி. எழிலி என்பதன் பொருள் டேஷ். எழிலி என்பதன் பொருள் டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் அழகி, மேகம், ஆறு, மலை. 166வது கேள்வி. கீழ்கண்ட வார்த்தைகளில் தோல் என்பது குறிக்கும் வார்த்தை டேஷ். கீழ்கண்ட வார்த்தைகளில் தோல் என்பதை குறிக்கும் வார்த்தை டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் சுவல், நறுவி, விரிச்சி, நேமி. 167வது கேள்வி. முதுபெண்டிர் இலக்கண குறிப்பு. முதுபெண்டிர் இலக்கண குறிப்பு. இதனுடைய ஆப்ஷன்ஸ் பண்பு பெயர், 6ஆம் வேற்றுமை, வினையால் அணையும் பெயர், பண்பு தொகை. 168வது கேள்வி. பசலை என்பது டேஷை குறிக்கும். பசலை என்பது டேஷை குறிக்கும். இதனுடைய ஆப்ஷன்ஸ் இளமை பருவம், முதுமை பருவம், குழந்தை பருவம், சப்பானி பருவம். 169வது கேள்வி. இன்னே என்ற தமிழ் சொல்லின் பொருள் டேஷ். இன்னே என்ற தமிழ் சொல்லின் பொருள் டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் இப்போதும், பின்னே, இப்போது, முன்னே. 170வது கேள்விக்கு வந்துட்டோம். நப்பூதனார் பிறந்த ஊர் டேஷ். நப்பூதனார் பிறந்த ஊர் டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் பூம்புகார், காவிரி பூம்பட்டினம், மயிலாடுதுறை, தஞ்சாவூர். 171வது கேள்வி. முல்லைப்பாட்டு டேஷ் நூல்களுள் ஒன்றாகும். முல்லைப்பாட்டு டேஷ் நூல்களுள் ஒன்றாகும். இதனுடைய ஆப்ஷன்ஸ் 8 தொகை, 11 கீழ் கணக்கு, 10 பாட்டு, 11 மேல் கணக்கு. அடுத்து 172வது கேள்விக்கு வந்திருக்கோம். முல்லைப்பாட்டு டேஷால் இயற்றப்பட்டது. முல்லைப்பாட்டு டேஷால் இயற்றப்பட்டது. இதனுடைய ஆப்ஷன்ஸ் வஞ்சிப்பா, ஆசிரியப்பா, வெண்பா, களிப்பா. 173வது கேள்வி. சிறுபுண் என்பதன் பொருள் டேஷ். சிறுபுண் என்பதன் பொருள் டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் துன்பத்தை தரும், பெரிய புண், இன்பத்தை தரும், சிறிய புண். 174வது கேள்வி. கோடு என்பது. கோடு என்பது. இதனுடைய ஆப்ஷன்ஸ் காடு, மேடு, ஆறு, மலை. இந்த வீடியோவினுடைய இறுதி கேள்வி 175வது கேள்வி. தட என்பதன் பொருள் டேஷ். தட என்பதன் பொருள் டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் பெரிய, சிறிய, அகன்ற, ஆழமான. அன்பார்ந்த தமிழ் தகுதி தேர்வை எழுதும் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோவை நீங்கள் முதலாக பார்க்குறீங்கன்னா
நீங்களும் மாதச்சந்தா கட்டி இந்த தேர்வை எழுதலாம். அதற்கு இந்த வீடியோவில் காண்பிக்கப்படும் வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொண்டு அதற்கான விளக்கங்களை பெற்றுக்கொள்ளவும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.